வணக்கம். பொங்கல் வாழ்த்து சொல்ல கட்சியினர் யாரும் வீட்டிற்கு வர வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த ஒரு அறிவிப்புக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். பொங்கல் அன்று எப்போதும் கட்சியினர் தன்னை சென்னையில் வந்து சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாலும் இந்த முறை அவரவர் பகுதியிலேயே பொதுமக்கள் பங்கேற்புடன் சமத்துவ பொங்கல் விழா நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அட்வைஸ் கொடுத்துள்ளார். அதேபோல் திமுகவினர் தங்கள் இல்லங்களில் சமத்துவ பொங்கல் என கோலமிட்டு அதனை சமூக வலைதளங்களில் பகிருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில், எப்போதும் பொங்கல் அன்று கழக தோழர்கள் என்னை சென்னையில் வந்து சந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ளீர்கள். இந்த முறை கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அவரவர் பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் பொதுமக்களின் பங்கேற்புடன் தமிழர் திருநாளை சமத்துவ பொங்கல் என்று பெயரிட்டு எழுச்சியுடன் கொண்டாட வேண்டும். கழக உடன்பிறப்புகளுக்கும் மக்களுக்கும் பொங்கல் பரிசுகளை வழங்கிடுங்கள். அனைத்து மதத்தினரும் சாதியினரும் கலந்து கொள்ளும் சமத்துவ பொங்கலாய் இது அமைந்திட வேண்டும். குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என தனித்தனியாக பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தி ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் காளைகள், மாடுபிடி வீரர்கள் என வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். நீங்கள் இப்படி செய்வதுதான் தலைநகரில் பொங்கல் கொண்டாடும் எனக்கு நீங்கள் தரும் இனிப்பான பொங்கல் வாழ்த்தாகும். இந்த நிலையில் பொங்கல் கொண்டாட்டம் தரும் ஊக்கத்தோடு நமக்கு காத்திருக்கும் பணிகள் இரண்டு. ஒன்று, தாய் தமிழ்நாட்டை மேம்படுத்துவது. இரண்டு, இந்திய ஒன்றிய அரசியல் சமூக நீதி, சமதர்ம, மதசார்பற்ற நல்லரசை அமைப்பது. இவை இரண்டையும் அடைய என்னாலும் பாடுபடுவோம். தை பிறக்கிறது, இனி வரும் மாதங்களில் வழி பிறக்கட்டும். தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக சென்னை சங்கமம் நிகழ்வில் கேட்கின்ற பறை முழக்கம் தமிழ்நாட்டிற்கான வெற்றி முழக்கமாக அமையட்டும். ஜனவரி 21 அன்று சேலத்தில் நடைபெறுகிற இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு எழுப்புகின்ற மாநில உரிமை மீட்பு முழக்கம் டெல்லி வரை அதிரட்டும். 40 நமதே, நாடும் நமதே என்ற நம் இலக்கினை அடைவதற்கு உத்வேகமாகட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் கட்சியினர் யாரும் வீட்டிற்கு வர வேண்டாம் என முதலமைச்சர் சொல்வதாக எதிர்கட்சியினர் ஒரு செய்தியை சமூக வலைதள பக்கத்தில் பரப்பி வருகின்றனர். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.